உள்ள ப்ராப்பர்ட்டி கேஸாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தரும். அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இன்ன வரைக்கும் கிடைக்கல, அப்படியே ஒரு தடையாகவே இருந்துகிட்டு இருக்கு, ஒரு ஜாப் ஆஃபர் சொல்கிறேன், அந்த இடம் வந்து இப்போ கிளியர் ஆகுது. இன்னும் முயற்சி பண்ணால் கூட பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை பார்க்குறதுக்கோ இல்லை பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட சுப பலனை தரும், பெரிதும் பாதிக்கப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்க்குறப்ப அஷ்டமத்து சனி பயணப்பட்ட கடகம், கண்டக சனியில் பயணப்பட்ட சிம்மம், அர்த்தாமஸ்ட சனியில் பயணப்பட்ட ரிச்சிகம், அதே நேரத்தில் பாதச்சனி, ஜென்மசனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலைகளில் இருக்கக்கூடிய மகரம், கும்பம், மீனம். இந்த ராசிகளில் தான், இந்த 6 ராசிகள் தான் சனியோட ஆளுமை. எப்போயுமே ஒரு சனி பயிற்சின்னா இந்த 6 ராசிகள் எப்போயுமே 8ல் சனி 8ஆம் இடத்துல எந்த ராசிக்கு இருக்கோ அந்த இது அஷ்டமத்து சனின்னு கருதப்படும். அது வந்து உங்களுக்கு கடகத்தில் இருக்குது. கண்டம்ன்றது 7ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாக்கா அந்த ராசிக்கு அது அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கனாக்கா கன்னிக்கு கண்ட சனியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ சிம்மத்தில் இருந்து இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அர்த்தாமஸ்ட சனி அப்படின்றது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சொத்து, ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி டிஸ்பியூட்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செயல்படுத்துறதுன்றது அர்த்தாமஸ்ட சனி. அது 4ஆம் இடத்துலேருந்து நடத்தும். பாதச்சனி அப்படின்றது கம்ப்ளீட்டாக 7 விலகுது. அது யாருக்கு விலகுதுன்னா அப்போ மகரத்துக்கு விலகுது. இது வரைக்கும் விரயத்தில் இருந்த சனி வந்து இப்போ ஜென்மத்துக்கு வருது, மீனத்துக்கு. அதே மாதிரி என்னன்னாக்கா மீனத்துக்கு வந்து இப்போ ஜென்மசனியாக மாறுது. மீனத்துக்கு ஜென்மசனினாக்கா இப்போ மேசத்துக்கு வருங்காலத்தில் அது விரயசனியாக வரும். இப்போ இது வரைக்குமே இந்த 6 ராசிகள் எடுத்துக்கிறப்ப அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாமஸ்ட சனி, ஜென்மசனி, பாதச்சனி, விரயச்சனி, இந்த 6 ராசிகளை மட்டும் இந்த காணொலியில் பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை கொடுக்கும். இப்போ ஏன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி முழுமையாக ஒரு ராசியிலேருந்து முழு நட்சத்திரமும் சரி, அதே நேரத்தில் அந்த ராசி அதிபதியும் சரி, புதுசாக எந்த நட்சத்திரம் இருக்கோ எந்த ராசி இருக்கோ அதில் பயன்பட்டால் தான் அதுலேருந்து உங்களுக்கு முழு பலன் அன்னிலேருந்து செயல்படும். இப்போ ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆண்டு 2025 மார்ச் மாதம் 29 தான் ராசியில் பயணப்பட போகுது, அதாவது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரன்றது குருவோட நட்சத்திரம். அங்கே மீனத்தில் 4ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அப்போ சனி வந்து தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய அதிகாரத்தை கிட்டத்தட்ட நேர்பை இப்போ டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியே, டிசம்பர் 27 தான் அவர் வந்து சதயத்திலேருந்து புரட்டாதிக்குள்ளே நுழையிறாரு. அப்போ வந்து எப்படி ஒரு ராசி பயிற்சி நடந்தப்போ இருக்கக்கூடிய சனியோட வைப்ரேஷன் இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ அட் ப்ரெசண்ட் அஷ்டமத்து சனியில் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி மாற்றி அமைக்கப்படும், எப்படி திருத்தம் செய்யப்படும், எப்படி அதாவது மாற்றி பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு விலகுது. அஷ்டம சனி விலகுன்றது 8ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக, அதாவது கிட்டத்தட்ட 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தால் கூட இப்போ உங்களுக்கு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியே உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு சாதக பாதகமான தன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அஷ்டம சனியில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் இருந்திருக்கு, கண்ட சனியில் 2.5 ஆண்டுகள், மகரத்தில் சனி இருக்கிறப்ப உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ 5 ஆண்டு காலங்கள் வந்து கடகராசினியர்கள் சொல்லணும்னா துயரங்கள் அதிகமாக போட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட அதுக்கு அப்பப்போ மருந்து போட்ட பலாபலன்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நெகட்டிவோட பாசிட்டிவை கொஞ்சம் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொன்னதுனால கொஞ்சம் மன ஆறுதல் நடக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் வைஸு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. அப்படின்றப்போ ஒரு சின்னதாக ஒரு விபத்துகளோ கண்டங்களோ அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக மனத்தளவில் பாதிச்சிருக்காது. மனத்தளவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும். எப்போயுமே அதாவது 7 தர மாதிரி அஷ்டமத்து தரும். எப்போ உங்களுக்கு கடகத்திலேயே சனி இருக்கிறப்ப எப்படி பலாபலன்கள் தருதோ அதன் அடிப்படையில் அதுக்கு இணையான ஒரு பலன்களை அஷ்டமத்தில் இருக்கப்ப தரும். அது 7.5 வருஷங்களில் கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகள் தர்றத இந்த 2.5 ஆண்டுகளே உங்களுக்கு அதாவது 7.5 சனி தர மாதிரி ஒரு எஃபெக்ட்டு இந்த அஷ்டம சனி செய்யும். எப்பயுமே அஷ்டம குருவும் அதே மாதிரி தான் இப்போ அஷ்டம சனி செஞ்சுருக்கு. இப்போ அவர் எந்த மாதிரியான தன்மையில் அவர் உங்களுக்கு ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடைய
குருவோட அதிகாரத்துக்கு தான் போகிறாரு. குரு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னாக்க இது வரைக்கும் ராகு அப்படின்றது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட தன்மையில் தான் செயல்பட்டார். அப்போ ராகு தன்மையில் இருக்கிறதுக்கும் குரு தன்மையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ராகு தன்மையில் இருக்கப்ப தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ராகு வந்து சனிக்கு. ஆனால் குரு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, சமன்னா ஒரு நல்லது கெட்டது கூட நீங்கள் உங்களை வந்து சனி வந்து அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும். அப்போ குருவோட ஆளுமை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 9ல் சனி இருந்தாலே பெருசாக ஒரு 9ல் ராகு இருந்தாலே பெருசாக ஒரு பலம், அதாவது ஒரு யோகமான தன்மையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிருக்கும். அட் ப்ரெசென்ட் லாஸ்ட் 1 இயராகவே அதிகமாக பாதிப்பு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவர் இருக்குது. பட் நேச்சுரல்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சின்றது 2025 மார்ச் 29 இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நியர்பை உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதோட பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல 6, 9 கூடைய குருவோட சாரத்தில் தான் உங்களுக்கு, அதுவும் குரு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த டைம் பீயிங் வந்து வக்ர நிவர்த்தியும் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய பேர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல நியர்பை உங்களுக்கு தனுசில் இருப்பார். தனுசில் சூரியன் இருந்தாருன்னா மகரத்துக்கு வந்ததுமே சூரியனால உங்களுக்கு குரு வக்ரகதி அடைஞ்சது இப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முழுமையான ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இன்டர்னல் லைஃபு 7ஆம் பாவம் தான் இவங்களுக்கு தொடர்புடைய தன்மையில் இப்போ அட் ப்ரெசென்ட் பெரிய அளவில் பாதிப்பு. 7ன்றது திருமணம், கணவன் மனைவி தொடர்புடைய விஷயங்களை சொல்லக்கூடியதாகவும் இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள், அதாவது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் தள்ளி போகிறதோ அல்லது அதில் தடைப்பட்டு நிற்கிறதோ அஷ்டம சனியில் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போயுமே 7ல் கூட நடக்கும், அஷ்டமத்தில் நடக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கும். எல்லாமே வரன்களும் அது தடைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அது அந்த இடத்துல ராகுவோட தன்மையில் இருக்கப்போ அதீதமாக, அதாவது நம்மளுடைய மனசு எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல அவர் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் 6, 9 மட்டும்தான் இயக்க போகிறாரு. அப்படின்றப்ப 6 சனி இயக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம். ஏன்னாக்கா அவர் வந்து 6ஆம் இடத்தை சனி இயக்க போகிறாரு அப்படின்னோம்னாக்கா இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லே வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னாக்கா அதில் ஒரு நல்ல ஒரு முடிவை தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லை, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அந்த மாதிரி தன்மையில் இருக்கா. இந்த இடம் வந்து 6 இயக்குறார் சனி அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தான். 6ஆம் பாவத்தை இயக்குறது அப்படின்றப்ப இது நாள் வரைக்கும் கோர்ட்டில் ஏதாவது கேஸு நிலுவையில் இருந்தால், அதாவது கணவன் மனைக்குள்ளே ஒரு டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் அல்லது உங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டி கேஸாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தரும். அதேமாதிரி ஜாப் வைஸ் ஏதாவது ஒரு கேஸ் நடத்திருக்கீங்க, உங்களுடைய கடை சார்பாகவோ அல்லது உங்களுடைய வேலை வழி சார்பாகவோ நீங்கள் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இன்ன வரைக்கும் கிடைக்கல, அப்படியே ஒரு தடையாகவே இருந்துகிட்டு இருக்கு, ஒரு ஜாப் ஆஃபர் சொல்கிறேன், அந்த இடம் வந்து இப்போ கிளியர் ஆகுது. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 2020, அதாவது 2024லே கிடச்சிருது உங்களுக்கு 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர்லேருந்து. அப்போ டிசம்பர் எண்டுனே விட்டுருங்க, ஜனவரிலேருந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், சுப பலன்கள் அனைத்துமே 9ல் சனி இருக்க எப்படி நல்ல ஒரு சுப பலன்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3, 6, 10, 11 இருந்தால் தானே நல்லது. அப்படின்றத விட இந்த இடத்துல 11ல் இருக்கிற குருவோட சாரத்தில் தான் அவர் பயணிக்க போகிறார். அப்படின்றப்ப 11ல் இருக்கிற குரு அப்படின்றப்ப இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி ஒரு போட்டி பந்தய தேர்வுகள் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொலைதூரம் போகிறோம், வெளிநாடு போகிறோம், அல்லது வேறு இடம் நான் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். வேலையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடுத்த நிலை, ஒரு அடுத்த புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வேலை வழி மாற்றம் பெரிய அளவில் இருக்கும். ஒன்று, இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நிறையா நாள் இழுத்துக்கிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னோம்னாக்கா அதுலேருந்து விடுதலை தெளிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். விடுதலை அப்படின்னோம்னாக்கா ஏதோ ஒரு கிரைம் கேஸாக இருந்தால் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியேனாக்கா அந்த ஓவரால் இந்த கேஸ்லேருந்து இன்றைக்கி விடுவிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பெரிய அளவில் பனிஷ்மெண்ட்டோ அல்லது அபராத தொகையோ எதுவும் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதாவது அதோட அளவுகளில் கொஞ்சம் குறையும். இப்போ இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்போ வரப்போ கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் உங்களோட ஜன்ன சாட்லேயும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னோம்னா 6, 9 ஜாயினில் இருந்துச்சு அப்படின்னோம்னா ஜாயின்னாக்கா உங்களுக்கு இந்த குரு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னோம்னாக்கா அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை செய்யும். ஏன்னா இந்த இடம் வந்து அடுத்து ஒரு 3ஆம் இடம் தான். அதிகபட்சம் டிசம்பர்லேயே உங்களுக்கு அதுக்குண்டான தகவல்
அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளுக்கு மூணாம் அதிபதி இந்த இடத்துல 5ல் தான் இருக்கார். அப்போ நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அழகாகவே இருக்குது. ஏன்னா அவரும் இருக்கிறது சுயசாரத்தில் இருக்கார். அதாவது கேட்டை 2ஆம் பாதம் அப்படின்றப்ப கேட்டை 2 அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தை தான் அம்ச ரீதியாக குறிக்கும். அப்போ 3ஆம் அதிபதி 7ல் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா அரேஞ்ச் திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது காதல் திருமணங்கள் இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய் தான். செவ்வாய் இருக்கிறது உங்கள் ராசியில் இருக்கார். செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். அதுவும் பூசம் 2 அப்படின்றப்ப பூசம் 2ன்றது கிட்டத்தட்ட அதுவும் 2ஆம் இடத்துல தான் அவ்வளோ அம்ச ரீதியாக செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு. அப்போ காதல் திருமணமே அரேஞ்ச் திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் பியூர் அரேஞ்ச் திருமணமே கிட்டத்தட்ட லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுங்க, இனிமேல் வந்து காதலிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, காதல் திருமணத்துக்கான சோர்ஸு கிடையாது, அல்லது இன்னி ஒரு காதலை நான் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற அதாவது உங்களுக்கு செவ்வாய் கெட்டு போனால் மட்டும்தாங்க காதல் திருமணம் நடக்காது. ஏன்னா செவ்வாய் தான் 5-10 கூடையவர். அவர் வந்து இனிஷியேட் பண்ணுவார். உங்களுடைய காதல் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்போல்லாம் செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம்லாம் வருதோ அப்போல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கிரைஸ் வரும். உங்களோட ஜென்ம சாட்டில் செவ்வாய் வலிமையாக இருந்தாருனாக்கா அது 2ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 12ஆம் இடத்துல இருந்தால் காதல் முறிவு படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து காதல் திருமணங்கள் அதிகமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அரேஞ்ச் திருமணங்கள் அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் என்னன்னாக்கா இந்த டைம்ன்றது இந்த சனி பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து வரதை விட இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த நாள் பட்ட கஷ்டம் கண்ட சனிலையும் அஷ்டமத்து சனிலையும் பட்டதை விட இப்போ 9ல் சனி வரப்போ அது 9ல் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் சனி இருந்தால் கூட தகப்பனாருக்கு தோஷத்தை செய்யுமா அப்படின்னோம்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவர் தரதுக்கான வாய்ப்புகளும், அவர் மருத்துவ செலவுகள் ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அவரை விட்டு அந்த இடத்துல ராகுவும் தான் இருக்கார். ஆல்ரெடி அவரும் சனிசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். அதனால் அவரும் சனியோட 2ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அம்ச ரீதியாக 3ஆம் இடத்தை தான் செயல்படும். அப்போன்றப்ப இந்த இடத்துல அதிகபட்சம் ஒரு வேலை விஷயமா வெளி ஊர்லேயோ வெளிநாட்டிலையோ பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது ஜலராசி 9ஆம் இடம், அதில் ஆல்ரெடி ராகு இருக்குது. அவரும் சனியோட 2ஆம் அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அவங்க உங்களுக்கு உங்கள் ராசி ரீதியாக உங்களுக்கு 3ஆம் இடத்தை தான் செயல்படும். அதான் அம்ச ரீதியாக இண்டிகேட் பண்ணுது. அப்போ அதுக்குண்டான தகவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சின்ன முயற்சி பண்ணால் கூட பெரிய அளவில் நீங்கள் லாபத்தை பார்க்குறதுக்கோ இல்லை பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய கோச்சாரன்றது மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக இருக்குது. இது வரைக்கும் அஷ்டமத்து சனியில் ஏகப்பட்ட பாதிப்புகள், கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுபட்டு பிரிவு நோக்கி பயணித்ததும் அல்லது வேணாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு முறிவு நோக்கி நகர்த்தினதும் நிறையா இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் ஆற போட்டு இப்போ பேச்சு அப்படின்றது 3 தான் அதிகமாக இருக்குது அப்படின்னோம்னா கம்யூனிகேஷன் தான் இந்த இடத்துல பிரேக்கப்பில் இருக்குது. அதை சரி பண்ணாலே போதும். அது வந்து 5ஆம் இடத்துல இருக்கார் அந்த புதன் அப்படின்றப்ப நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு அதாவது தோதான நபர் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது ஏதாவது உங்களுக்கு மனம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து டைவர்ஸ் ஆகுமா அல்லது முற்றிலுமா அவங்கள வந்து செப்பரேஷன் ஆகிடுவானா அப்படின்ற கவலையே தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல இணையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு 3ஆம் நபர் உங்களுக்கு நடுவில் மீடியேட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நீதிமன்றமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுடைய ரிலேஷனோ நெய்பரோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றப்ப அதிகபட்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அவங்களை சார்ந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்களை சார்ந்த அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இதில் நடுவில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சக்ஸஸான வாய்ப்புகளை தருது. ஏன்னா 11 குரு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் 7 கூடையன் 11லேருந்து அவர் 12ஆம் இடத்துக்கு போனதும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள். ஏன்னா 9 கூடையன் 12க்கு போகிறதும் அதேமாதிரி 6 கூடையன் 12க்கு போகிறதும் வேலை மாற்றன்றது பெரிய அளவில் இருக்கும். அதுவும் அதே டயத்தில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது குரு பயிற்சி சார்ந்திருக்கும். இது சனி பயிற்சியின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு நல்ல காலன்றது இப்போதைக்கு மணி அடித்து ஓப்பன் பண்ணியாச்சு இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியிலேருந்து. அதனால் நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் கலங்கப்பட தேவையில்லை. சனி இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியாக இருந்து கவலைப்பட்டது கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனின்றது உங்கள் ராசிக்கு ஜென்ம பகை. அவர் 8ஆம் இடம்ன்றது வழக்கு அவமானம் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படணுமோ பட்டாச்சு, எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படணுமோ பட்டாச்சு, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வீக்கர் செக்ஷனில் போயாச்சு, நஷ்டங்கள் நிறையா பட்டாச்சு, வழக்குகள் நிறையா ஃபேஸ் பண்ணியாச்சு, துரோகங்கள் நிறையா சந்திச்சாச்சு. ஆனால் இதுலேருந்து எப்போ விடுதலை ஆகுறதுன்றது கிட்டத்தட்ட 30 இயர்ஸுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட 27 இயர்ஸுக்கு பிறகு இப்போ தான் கிடைக்கிது. அது உங்களுக்கு அட்வான்ஸாக ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே அது ஆக்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை.
இந்த சனி பயிற்சி அப்படின்றது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முழுமையாக விலகுது. அதுவும் உங்களுக்கு அந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறப்பே உங்களுக்கு அது கழியுது, அது விலகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னாக்கா மற்றதெல்லாம் முழு நட்சத்திரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து மீனத்தில் முழு நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னம்னாங்க அது கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் இடத்துல ஏன் பாதிப்பு இருக்கிறப்ப 8ஆம் இடத்துக்கு அதிர்வு இருந்துச்சு, 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஏன் 7ஆம் இடத்துக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவிட்டம் தான். இந்த இடத்துல 1, 2 பாதங்கள் 7ஆம் இடத்துலையும் 3, 4 பாதங்கள்ன்றது 8ஆம் இடத்துல இருந்ததுனால தான் 5 வருஷமும் தொடராக ஒரு அஷ்டமத்து சனியாகவே கன்சிடர் ஆச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு 6, 9 தான் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்குது. 6, 9 கூடயே குருவோட சாரத்தில் சனி பயணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த சனி பயிற்சி அப்படின்றது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த டைமே கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தைரியமாக துணிஞ்சு, ஏன்னா 3ஆம் இடம் தான் இண்டிகேட் பண்ண போது 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இல்லை, உயிரணுக்கள் குறைபாடு, அதனால் குழந்தை பேர் இல்லை அப்படின்றது மாதிரி இருந்தவங்களாம் நேச்சுரல் ஒரு ப்ராசஸில் இறங்க அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3, 5 தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படின்றப்ப 3 கூட 5ஆம் இடத்துல இருக்கான், அதுவும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கான், அதுவும் 7ஆம் இடத்தை அம்ச ரீதியாக பார்த்தா 7ஆம் இடம்ன்றது காமஸ்தானம், உறவு கொள்ளக்கூடிய ஸ்தானம். அதில் தான் இந்த புதன் இருக்கார், புதனோட அம்ச ரீதியாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த 7ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம் அதெல்லாமே உங்களுக்கு கனெக்டிவ் ஆகுறதுனால நேச்சுரலாகவே உங்களுக்கு குழந்தை பேர் வர்றதுக்கான வாய்ப்போ, வெற்றி பெறதுக்கான வாய்ப்போ, எந்த போட்டி பந்தய தேர்வுகள் இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து சப்போர்ட்டான, இப்போ இது வரைக்கும் சப்போர்ட் இல்லைனா கூட இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வந்து பலம் இழக்கிறார். சனி வந்து தன்னுடைய ஆளுமை அதிகபட்ச தன்மையில் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் 9 பாகிஸ்தானத்தில் இருந்து கெடுத்தவர், நமக்கு வர வேண்டிய நல்லதை எல்லாமே கெடுத்தவர் சனி. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக தன்னுடைய சுய தன்மை இழந்து அவர் குருவோட சாரத்தில் பயணிக்கும் பொழுது குருவோட அமைப்பையோ அம்சத்தையோ அவரோட பலாபலன்களை தான் அதிகமாக உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும், அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே வரக்கூடிய டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியே அதில் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு அனுப்புங்க. யாரும் கால் பண்ண வேணாம். அது பதிவிடும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். காண்டாக்ட் பண்ணி என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக இப்போ வந்து கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய ஜென்ம சார்ட்டில் உங்களுடைய சனியோட நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுடைய இந்த டைம் எந்த தசாபத்தி நடக்குதோ அதுக்குண்டான பலன்களை நான் கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.